இந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இது டீசல் தாங்க 1.3. அந்த ஃபியட் இன்ஜின் இருக்கு இல்லையா, 1248 சிசி இன்ஜின். ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் மட்டும் ஒயிட் ஸ்மோக் வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விசியை கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க வாங்க. இந்த இருக்கு இல்லையா, P0683 கரண்ட் டிடிசின்னு காட்டுது பாருங்க. க்ளோ பிளக் மாடல் அப்படின்னு காட்டுதா. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுக்கு நம்ம வந்து 4 க்ளோ பிளக் இருக்கும். இங்க இருக்குது இல்லையா, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம் க்ளோ பிளக் எல்லாமே. இதுதான் அதுல இருந்து ரிமூவ் பண்ண க்ளோ பிளக்குங்க. இதை வந்து இப்போ எப்படி செக் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, இங்க டைரக்டா பாசிட்டிவ் வந்து டைரக்டா அங்க கொடுத்துருங்க. நெகட்டிவ் டெர்மினல்ல இங்க கிரவுண்ட் வந்து நெகட்டிவ்ல வச்சுக்கிட்டு இங்க வச்சீங்கன்னா, இங்க பாருங்க, வித்தின் செகண்ட்ல அங்க பாருங்க அப்படி ரெட் கலர்ல வந்துருது இல்லையா. இதுதான் வந்து டீசல் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தேவையான ஹீட்டை ஜென்ரேட் பண்றது. அதனாலதான் இதை ஹீட்டர் பிளக்னு சொல்றாங்க. இதே அடுத்த பிளக், இந்த பிளக் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த பிளக்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது இல்லையா, இங்க பாருங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இல்லையா. ஸோ இது ஃபெயிலியர் ஆயிருச்சு. 3 பிளக் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்குதுங்க. இதை நம்ம மல்டிமீட்டர்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இது பர்ஃபெக்டா இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டினியூட்டில் வச்சுட்டு இந்த கிரவுண்டையும் பாசிட்டிவ்லையும் நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணாம செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, கண்டினியூட்டி இல்லை. இதே நல்ல பிளக்கா இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதுல செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இருக்குது இல்லையா, பீப் சவுண்ட் வருது பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம க்ளோ பிளக்கை மாத்திட்டு ஸ்கேனர்ல கோடை கிளியர் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துடலாம்.